நீ சாப்பிட்றது அது வந்து ஆட்டமா. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஏன் சொல்லிருப்பேன் ஆடம் பார்க்குறேன். ரொம்ப அருமை அருமை, ரொம்ப சிறப்பு, அருமையான ஒரு கூட்டம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம். கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொள்ள கூட்டமா இருக்குது. போலீஸுக்கு மூணை போட்டு அள்ளி போட்டு வந்து கொள்ள கூட்டமா? அந்த கொள்ள கூட்டம் இல்லையா? அப்புறம் ஒரு கூட்டம் யாரை வணங்குறோம் இல்லையோ இல்லை, இவர்களை வணங்கி ஆக முடியும். என்ன காரணம்? உண்மையான எதிர்காலம் யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? ஏன்னா எதிர்காலம் யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட? எல்லாமே இவர்களே தான் இருக்குது. சரி, ஏன்னா இந்தியாவை உண்மையாலுமே எதுக்கைகள் தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மறைந்த மாமேடி அருமையை ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் யார் தெரியுமா? ஏபிஜே அப்துல் கலாம் யார் தெரியுமா? யாரு யாரு யார் யார் கேளு. அவங்க தாத்தா பசிலே அப்புறம் இந்தியா உருப்படும், எங்கிட்ட இந்தியா வேலை போக போகுது. அப்புறம் அவங்க யாருன்னு கேட்டால் தாத்தாங்கிறாங்க. அப்புறம் எங்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக அருமையில் பிறகு ஐயா அவர்களே ஆரவார பேசுகிறேன் நீ பாட்டுங்களே. எப்ப பிள்ளை பார்ப்பேன் விடியத்துக்குள்ள பெற்றுருவோம் ஐயா. என்ன சீனி செல்லுமா இல்ல முட்டை படுப்பு மாதிரி இருக்கும், எல்இடி பல்பு மாதிரி இல்ல பில்டர் பல்பு மாதிரி இருக்கும். இல்லைங்க, அதாவது புருஷன் மனைவி குடும்பத்தில் எப்படி ஒற்றுமையா சிறப்பா செய்யறாங்களோ, என்னதியா தொழில் செய்யறாங்களோ, குடும்பத்தை ஓட்டுறாங்களோ, அதே மாதிரி அவங்களும் நம்மளும் ஒற்றுமையா சிறப்பா இங்க செய்யணும். தொழில் செஞ்சாது ஆட முடியும், ஆட முடியும், ஓட முடியும், உட்கார முடியும். ஒரு வயசு இருக்கிற பார்த்தா முடிச்சுக்க, மதுரைக்கு எங்கிட்ட போயிட்டு முடிச்சுக்க, பப்பனி வெளியே வந்துருவேன், வயசு இருக்கிற பார்த்தா முடிச்சுக்க, அப்படியே உருன்னு உட்கார்ந்து இருப்பாரு. ஏன் தெரியுமா? சிந்தாமணியில பாத்தியா என்ன அவங்க கடன் கொடுத்த மாதிரி நம்ம கடன் கேட்டு உட்கார்ந்து இருக்காங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஸ்ரீதேவி முகத்தோட அந்த உதவி இல்லைங்க. ஸ்ரீதேவி 14 லட்சம் கணக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அருமையான ஒளிபடி கொண்டாடுறாங்க. போடு 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 மாலை
என்னம்மா நாளையில ஜேசிபி ஓ இருக்கு வைக்க போடப்பா நான் அப்படி நல்ல குத்து போடு குத்து போடு குத்து போய் போடு. ஆமா ஆமா. யாருக்கிட்ட குத்து பட்டம் போடு எத்தனை எம்ஜிஆர் பட்டம் போடு எம்ஜிஆர் பட்டம் போடு போடுவோம் என்ன கைதட்டு ஐயோ ஆளை கொண்டு போய் அப்படியே கொண்டு போயிடாதீங்க ஆடாடா ஏசோ அண்ணே எத்தனை வேத்தண்ணி பூஜையாச்சிருக்கு எங்க அப்பா எத்தனை வேத்தட்டு உட்காசு இன்னைக்கு தானே பள்ளிக்கு எல்லைக்காடு இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை எள்ளி அதுதான் தெரியல எனக்கு. எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டாரா அருமை ஐயா மாலை இனத்துக்கு ஒரு அருமை அவருக்கும் இளநிக்கு அப்படி இளநி மாலையை போட்ட அன்புள்ளவர்களுக்கும் அப்படியே ஒரு மாலை போட்ட அன்புள்ளவர்களுக்கும் அத்தனை எனக்கு அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்புள்ளவர்களுக்கும் எனது சார்பு நாடுக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிக்காந்த வணக்கம் போல இருக்கட்டும். பெரியப்பா தேர் ரெடி ஆயிடுச்சா வாயை கட்டு கட்டணும் என்ன தெரியா தேர் ரொம்ப ஏரியா வரேன் நம்ம மாலையை போட்டுட்டாரு. அது எதுக்குங்கிற உனக்கு வடக்கமா கொண்டு போத்தேன் எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். சரி அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். ஆமா இது கட்டே வேகணுமா ஆயா அப்பா எனக்கு பாம்பு படம் எடுக்கு அவ்வளவு ரொம்ப சிறப்பாக அருமையான ஒளிபடி சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுப்பது சிறந்த முறையாக எங்களது அன்பு மதுமிதா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளங்கள் மதுமிதா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளக்கம் அதன் உரிமையாளர் பணிபுரியும் அத்தனை அன்புள்ள நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி பாவிலே இன்னைக்கு தாண்டா அந்த பெட்டியை கிளீன் பண்ணி கொண்டு வந்து அங்கிட்டு பூவும் பெட்டிக்குள்ள கிடக்குறாடே இது எப்படி அதை வாசிக்கிறது முடிஞ்சு போச்சு. பூமாலை போறது பெருசு இல்ல, பூமாலை ஒரு தோமாலையும் மாறமாபையில அருமையான ஒளிபொலி சிறப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியம் ஒளிபொலி சிறப்பா இருக்கணும். ஏன்னா ஒளிபொலி நாடகத்தை மட்டும் இல்ல, கல்யாணம் காத்து தேர் திருவா எதுவாக இருந்தாலும் ஒளிபொலி மேல போனா நம்ம மேல போக முடியும். இது கொஞ்சம் குறைஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் எப்படி விராங்க ஒரு மாதிரி கட்டப்படுதேன். எங்களுக்கு சிறந்த மொழியாக புத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஏக்ஸ் நாடகம் தமிழ் எவ்வாறு சொல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் எவ்வாறு சிறப்பு தரக்கூடாது எங்களுக்கு சிறந்த முறையாக உங்க முன்னால் ஒளிபொலி அமைத்துக் கொடுப்பது ஒளிபொலி சிறந்த கொடுத்து எங்கள் மதுமிதா சவுண்ட் சர்வீஸ் அன்புகளுக்கும் உரிமையாளர் அதில் பணிபுரி மத்தனை அன்புகளுக்கு நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகாத வணக்கம் என முதல் தெரிவித்தாலும் என்னைக்குமே ஒரு மனிதனா பிறந்தோம்னா என்னைக்குமே ஒரு 4 பேர்த்த வளர்க்கணும், 4 பேர்த்த வளர்க்கணும், இல்ல 4 பேர்த்த கெடுக்கணும். நீங்க எந்த பரம்பரை? நாங்களே வளர்த்துதான் பரம்பரை. வளர்த்தும் கெடுத்துருவீங்க. அது நம்மள திருமணம் அப்படி யூட்டன் போட்டு கெடுத்துருவேன். அது வந்து நம்ம பரம்பரையே. ஏன்னா மனிதனா பிறந்த முடிச்சுக்க உலகத்தை மனிதனா பிறக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு மனித ஜென்மம் எடுத்தோம்னா என்னைக்குமே பெத்த தாய் இதை மறக்க கூடாது. எவன் ஒருத்தர் பெத்த தாய் மறக்கிறானோ அவன் புத்துக்கு சமர்ப்பணமாக எப்படி உண்மையாவே பெத்த தாய் மறக்க கூடாதுங்க. எனக்கு மாதா பிதா ஸ்கூல் டிரைவர் எல்லாமே யாரு? ஸ்கூல் டிரைவர். ஆமா ஸ்கூல் டிரைவர் அப்புறம் இல்லைங்க, மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாமே நீங்க நீங்க 4 பேருங்க. நீங்க 4 பேர் செஞ்சாதான் தொழில் செஞ்சாதான் ஆடப்படி மாடப்படி ஓடப்படி உட்கார்ந்து எல்லாரும் செய்ய முடியும். உங்க 4 பேருக்கு சிறப்பா கையெடுக்கிறேன். கையெடுத்து கும்பிட வர்றாங்க. அருமையான ஒரு கூட்டம். ஏன்னா உண்மையாலுமே சொல்றேன், இந்த நாடகம் சாதாரணப்பட்ட நாடகம் இல்ல, மகமாகிய நாடகம். யாருக்கு உகந்தது? பெண்களுக்கு உகந்த நாடகம். ஆண்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உகந்த நாடகம் இல்லையா? என்ன கருப்பசாமி வருவாங்க. அது இன்னைக்கு 1க்கு 2 ஓத்தியத்துக்கு 3 மாதிரி 3 இருக்கா? நவீன் சும்மா விடலையா? இருக்கிற நடிகர்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரியா? பொறுக்கியா? உண்மையாலுமே எல்லாத்தையும் வளைச்சு பிடிச்ச ஆள் ஒரு நாடகத்துக்கு ஆள் போட சொன்னேன். அங்க 3 செட்டு நாடகம் ஆடலாமியா? 3 செட்டு ஆடும். இல்ல 3 செட்டு பாக்குறீங்களா? 3 செட்டா? இல்லங்க 3 செட்டு ஆள் இருக்குது. அதான் கருப்பசாமி 1 இல்ல 2 இல்ல, இன்னைக்கு 3 கருப்பசாமி. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சந்தன கருப்பு, ஏகப்பட்ட கருப்பு வந்திருக்கிறாங்க. அதான் உண்மையாலுமே சொல்றேன், அருமையான நடிகை
வந்திருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு ஆதரவு சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்கல்ல. நீங்க நம்ம பேர் மறுக்க மரியாதைக்கு நாடகங்களை ரசிக்க பெற மக்கள் காலைகளை காடு சென்று மாலைகள் விடுதலை இடமை பாட்டாளி பருவிடு மக்களே இவரை சேர்ந்த தலைவர்கள் அவளையும் மற்றும் உயர்த்திரு மதுவுக்கு மரியாதைக்கு உரிய காவல்துறை படிச்சிருக்கிறேன் என்ன குடிச்சிட்டு போவோம் இல்லைங்க. உயர் திரு மதுவுக்கு மரியாதைக்கு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் பள்ளி மாணவிகள் கண்ணகி வழிவந்த கருப்படி தாயக்குள்ள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளராக அருமையண்ணா எங்களது ரவி அண்ணா நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம். எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றம் என்பதற்கு குணம் என்பது கை கொண்டு தாங்களது சொந்த குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கப்பட்டு விதிப்பியலோ அது மாதிரி விதிக்காம விடிவரை அமைதிகாத்த கொடுத்தால் சிறந்த முறையாக 7 கழகம் வருமானத்து வரும். சிங்க கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகவாயி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நாங்கள் முன்னால் கலைகள் கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக எங்களுக்கு விடிவரை சிறந்த முறையில் அனைவரும் ஆதரவு தருக அனைவரும் ஆதரவு தருக ஆதரவு தருக ஆதரவு தருக. அம்மனுக்கு மாதிரி சொல்றேன். அம்மனுக்கு வணக்கத்தை போட்டாங்க. அம்மனுக்கு வந்து எதுவுமே சத்தம் கிடையாது. ஏன்னா மாசம் சித்திரை மாசம் அம்மனுக்கு எல்லாமே பூமாலை போட்டு தோரணம் கட்டி சிறப்பா மாவிளை எடுத்து திருவிழா நடத்தி திருவிழா கொண்டாடி இருக்கிறாங்க. அம்மனுக்கு வணக்கத்தை போட்டது அம்மா போடு 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 ஆத்தா நம்மளுக்கு பெரிய வருஷம் கொடுப்பா. நெருப்பு மாதிரி இருக்கணும். ஓகே ப்ரோ எப்படி இருக்கணும்? ஓகே ஓகே ப்ரோ ஓகே சொல்லுங்க. ஓகே ப்ரோ ஓகே சத்தமா சொல்லுங்கடா. அப்பதான் நம்ம ஏன்னா எதிர்காலம் இந்த யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தான் இருக்குது முந்தைய நினைக்கிறாங்க. ஏன்னா உண்மையான சொல்றேன் இன்னைக்கு உலகம்னா உண்மையான கையளவு தான் மாறிடுச்சு. என்ன கையளவா? உலகம் உருண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகம் உருண்டையெல்லாம் மாறி போச்சியா? அப்படியா? உலகம்லாம் அப்ப கையளவு தாயா? அப்படித்தானா? உலகம் கையளவு இல்லைன்னு வச்சுக்க எதுவுமே கிடையாது. கையளவு உள்ள வைத்து கடலை போல ஆசை வைத்து வேற சேதன பல பாட்டு போட்டுருக்காங்கல்ல. உலகமே நீங்க கையளவு தான். கையளவுன்னு தப்பா இருக்க கூடாது. எனக்கு செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன் இந்த செல்போன் படுத்துற பாடம் தெரியா? செல்போன் 2 வகையான போன் இருக்குது. வினோத் உண்மையாலுமே செல்போனு 50,000 போட்டாலும் செல்போன் தாங்க 42,000 ரூபாய். மதங்கள மலிங்கான் மதங்களை எப்போ மதங்களாக வந்து மாட்டேங்கிற தெரியுமா? சரி தெரியுமா? செல்போன் இருக்கு தெரியுமா? ஆமா செல்போன் 2 வகையான போன் இருக்குது. 2 வகையா போனா ஒண்ணு ஆம்பளை போன ஒண்ணு இன்னொன்னு பொம்பளை போன ஒண்ணு. ஆண்ட்ராய்டு போன இந்த நோக்கியா சரி ஓப்போ சாம்சங் ஓப்போ விவோன்னு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஆம்பளை போன பொம்பளை போன புதுசா போன் இருக்குதுங்க. எப்படியா? ஆம்பளை போன பொம்பளை போன தெரியுமா? ஆம்பளை போன என்ன தெரியுமா? என்னதியா? ஆம்பளை போனா பட்டன் போனும். ஆமாண்ணே போட்டு அமுக்குனா தான் வேலை செய்யும். அப்படி சொல்லு. ஆனா பொம்பளை போன என்ன தெரியுமா? சரி பொம்பளை போனா டச் போனும். டச் போன போட்டு தடவுனா தான் வேலை செய்யும். நல்லா தடவுறியா? உனக்கு அதானே பிடிக்கும். போட்டு தடவுனு அது கூட பரவாயில்லைங்க. சரி ஆம்பளை செல்போன் எங்க வைப்பாங்க தெரியுமா? எங்க வைப்பாங்க? ஆம்பளை செல்போன் பேசும்போது பாத்துருக்கியா? ஆம்பளை செல்போன் வைக்கும் போது முன்னாடி வைப்பாங்க. சரி இங்கே சொல்லுவாங்க இங்கே சொல்லுவாங்க. ஆம்பளை செல்போன் பேசும்போது பார்த்தோன்னா பக்கத்துல நிக்க 10 பேர் நிக்க முடியாது. எல்லாம் 10 அடி தெளிச்சு ஓடிடுறோம். எப்படிங்கிறீங்க? ஆம்பளை செல்போன் பேசும்போது ஹலோங்கிறது மட்டும்தான் சவுண்ட் கம்மியா இருக்கும். ஹலோ நம்மள்ட்ட எப்படி அதுக்கு மேல எப்படிங்கிற ஹலோ ஹலோ யாரு? சரிண்ணே ஓகேண்ணே அது ரவீனா. சரி சரி ஓகேண்ணே கண்டிப்பா சரிண்ணே சரி சரிண்ணே சரிண்ணே. ஆம்பளை பேசும்போது அடிவத்தில் கட்டி போட்டு பேசுவாங்க. ஆனா அந்த பொம்பளை பேசும்போது பாத்துருக்கிறியா? எப்படி செல்போன் தூக்கி எங்கேயோ சொல்லி விடுறாங்க. தூக்கி எங்கேயோ சொல்லி விடுறாங்க. தவறு இல்லையா? அதுதான் உத்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்தர பிரதேசம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்படியா? அது இங்க எடுத்து வைக்க முடியலாமே. சரி செல்போன் காதல் வைக்கதான் தெரியும். 4 வார்த்தை தான் பேசுறாங்க. 4 வார்த்தை எங்க எந்த காலேஜ்ல படிப்பாங்க தெரியல. சரி எந்த பள்ளிக்கூடத்துல போவாங்க தெரிய மாட்டாங்க. எந்த கோச்சிங் எப்படிங்கிறீங்க? எப்படிங்க 4 வார்த்தை தான் பேசுவாங்க. எப்படி ஹலோங்கிறது மட்டும் தான் தெரியும். ஹலோ அதுக்கு மேல எப்படிங்கிறீங்க? ஹலோ ஹலோ எஸ் 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 எங்க பாருங்க. அக்கா வந்திருக்கேன்டா. இங்க பாருங்க. டேய் 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 டப்பா 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 டேய் பாருங்க.
அப்படி இருக்கட்டும். அதே நம்ம ஆளுங்க செல்போன் போன செல்போனை கூட சரி. அதை பத்தி ஒண்ணு கூட தெரியாது. ஆமாமா. இப்ப இவங்கிட்ட கூட செல்போனு சரி. எதுல போந்து எதுல வெளியே வரணும், எதுல போனா எந்த சந்தில வரணும், எந்த பொந்தல வரணும் கண்டுபிடிச்சு போடுவாங்க. அப்படியா? அதுல இவங்க ஒரு கேம் ஒண்ணு விளையாடுறாங்க பாரு. ஆமா ஆமா ஆமா. ஃப்ரீ ஃபயர் பெரிய பேருக்காக மஜர் பேருக்கு அந்த பெரிய கேம் படுத்துற பாடு இருக்குது. ஃப்ரீ ஃபயர் கேம். ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க, ரவுண்ட் கட்டி பட்டமா உட்காந்துக்கிறாங்க. செல்போன் கம்ப்யூட்டர் கூட அந்த பாடுபடாதியா, இவங்க கைப்பட பாட பார்க்கணும், இவங்க சவுண்ட் வரத பார்க்கணும். எப்படி நான் உள்ள வந்துட்டேன்டா, நான் உள்ள வந்துட்டேன்டா, டேய் வந்துட்டேன்டா, டேய் டேய் சுடா சுடா, டேய் டேய் சுடா, நம்மளுக்கு அடிவத்துல கிடுக்குங்குது. ஏன்னா இந்த உலகமே கையளவு மாறி போச்சு. அந்த உலகம் கையளவு இல்லைன்னு வச்சுக்க, எல்லாமே மாறி போயிடும். அப்படி அதனால உலகமே காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுக்கிறோம். உள்ள காலம் இன்னைக்கு மாற கிடையாது. தமிழ்நாட்டுல நாகரிகம் மாறிடுச்சு, தமிழ்நாட்டுல நாகரிகம் மாற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஒரு காரணம் தெரியுமா? எப்ப மழை பெய்யணும் அப்பெல்லாம் பெய்ய மாட்டேங்குது, எப்ப மழை பெய்யக்கூடாது அப்பதான் மழை பெய்யுது. காரணம் நாகரிகம் மாற மாற பருவகாலம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு. இன்னொரு காரணம்னா பெண்கள் கூட்டம் இப்ப தாயாக்கா நிறைய பேர் முன்னாடி பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கு நாடகம். பின்னாடி உட்காரக்கூடாது. ஏன்னா தயவு செய்து எல்லாமே முன்னாடி வாங்க. ஏன்னா நாடகம் மகமாய் நாடகம், ஏன்னா உண்மையிலே பெண்கள் வந்து நாடகம். பார்த்தா அக்கால பார்த்தா காலேஜ் போயிட்டு வருது. என்ன காலேஜியா? சும்மா பயப்படாம வருத்தப்படாம சிரிப்பா பாருங்க. பார்த்தா குழம்புல தண்ணி வந்திருக்கேன். ஏன்னா உண்மையிலுமே என்ன தெரியுமா, அந்த காலத்து பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா இந்த பாரு, எனக்கு வந்து ராக்காயக்கா, மூக்காயக்கா, கோமதிக்கா, கோயிலாக்கா, சுப்பிரமணியக்கா, சேந்தியாக்கா, அந்த காலத்து பெண்களை எந்திரிச்சு சொன்னேன். புருஷன் காலை தொட்டு கும்பிடுவாங்க. கும்பிட்டு கணவனே கண்கண்டு தெய்வம். காலையில காடு போன புருஷன் வீடு வந்து சேர்ந்தவனு காலையில எந்திரிச்சு காலியை எடுத்து இந்த புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி கட்டிக்க தாலி எடுத்து கண்ணி கொத்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. ஏன்னா தாலினா வேலி மாதிரி மதிச்சாங்க. அது எப்படி கூப்பிட்டாங்க? சுவாமி புருஷன் பேரை சொல்ல கூச்சப்படுவாங்க. ஐயா சுவாமி ஆயுசு குறைஞ்சிருமா? புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க அவங்க அவங்க வீட்டுக்காரப்பாங்க. இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் அப்பெல்லாம் பெண்கள் கூட்ட போய் சிறப்பா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த காலத்து பெண்கள் எந்திரிச்சோன்னே புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்க. இப்ப பெண்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தலை மட்டும் கை தட்ட சொல்லு. நான் எந்திரிச்சோன்னே வீட்டு வேலையை பார்க்கறேன்னு இல்லையோ, நான் புருஷங்களை தொட்டு கும்பிடுவேன், புருஷன் தான் தெய்வம் அப்படின்னு ஒருத்தலை மட்டும் இந்த பெண்களை கை தட்ட சொல்லி பார்ப்போம். கூட்டத்துல தட்ட சொல்லிடுறேன். தட்ட சொல்லு. தட்ட சொன்னா என்ன சொல்ற? நான் தொழில விட்டுறேங்கிறியா? பாரு சவுண்டா பாரு, வீட்டை பழக்க போகுது. தட்டுக்காத்தா தட்டாத்தா. காலையில எந்திரிச்சு நான் புருஷங்களை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். புருஷன் தான் தெய்வம் தட்ட சொல்லியா பார்ப்போம். என்னடா கொண்டு போட்ட அமைதி மாதிரி ஜம்முன்னு வருது. ஏய் எருமை மாடு தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களா? தட்ட சொல்லி நீ வாடா காலையில இந்த வழியா தானே நாடத்தை முடிச்சுட்டு போக. அவங்க கடுப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. குடிக்கு மேல வாடா நாடகத்தை முடிச்சு இந்த வழியை போகும்போது ஒண்ணு விளக்கமாத்த கொண்டு அடிக்கிற குடும்பத்துல சண்டையை மூட்டிட்டு போயிட்டே அப்படிம்பாங்க. நாடகத்துல பப்புன்னு வேஷம் போடுறானா என் வீட்டுல வந்து வேஷம் தெரியுமா? இப்ப எல்லாம் பொண்டாட்டிகளை புருஷன் தொட்டு கும்பிட்டு இப்ப எல்லாம் மாத்தணும் வச்சுக்க, பொண்டாட்டிகளை புருஷன் தொட்டு கும்பிடாதான் குடும்பம் ஓடுது. இப்ப எல்லாம் தாலி எடுத்து பாக்குற காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம புருஷன் குடியார புருஷங்க. என்ன கையை கிட்ட உங்களை சொல்லுவானா? அதனால பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் கறவுக. நல்லெண்ணமா? என்ன கறவுக? சரி நம்ம புருஷன் குடியார புருஷங்க. நைட்டு பக்கத்துல படுத்து கிடந்தாங்க. இறந்து அத்து வண்டி புடிச்சுட்டானா இங்க தாலி தொங்குதா தொங்குதான்னு இருக்குதா இல்லையான்னு பாக்குற காலம் இந்த காலம். ஏன்னா காலம் அப்படி மாறி போயிடுச்சு. அதனால ரொம்ப சிறப்பா இருக்கணும். காலே அண்ணா வயல் வேக்காரு நம்ம ஒரு நடுவாள நிற்கிறடி அடியே நாட்டு நம்மளுக்கு
ஏன்னா உண்மையான யாருக்கு வணக்கம் வர முடியும்? உண்மையான யூடியூப் சேனல் போய் வணக்கத்தை போட்டாங்க. ஏன்னா நாடகத்தை மகவாகி இந்த பாண்டிச்சேரி இந்த நாடகம் மட்டுமல்ல எல்லா நிகழ்ச்சிகளையும் உண்மையாலுமே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும், இந்தியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா பல வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த நாடகத்தை கொண்டு சென்று பல ரசிகர்களை உருவாக்கி கொடுத்து இந்த நாடகத்தை கலையை மென்மேலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமை பல குடும்பங்களையும் பல தெய்வங்களையும் கெடுத்தும் கெடுக்காமலும் கொடுத்தும் கொடுக்காமலும் கெடுத்த தலையெட்டி பார்க்கறது அப்ப எத்தனை குடும்பத்தை நீங்க எடுத்திருக்கிறேன். அருமை அண்ணா எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் அமைத்துக் கொண்டிருக்கும் MKM யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் MKM யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்கள் அதன் உண்மையான ஓமகுச்சி என்னைக்கு பழக்க போறேன் தொட்டா செத்துரு இருக்குது உண்டு நடக்கும்போது முட்டை நான் பார்த்த மனப்பாறையில் நடக்கும்போது என்னைக்கு மனப்படி என்னைக்கு புத்தன் உள்ளது அருமையா எங்களது MKM லைவ் அன்பு யூடியூப் சேனல் அருமை அன்புள்ளது GAS யூடியூப் சேனல் அதை ஒளிபரப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி, அன்பு மைத்துனர், அருமை மச்சான், அருமை சித்தப்பா, அருமை பெரியப்பா, அருமை சகல, அருமை அருமை தம்பி வினோத் அவர்களுக்கும் மற்றும் MKM உரிமையாளர் எங்களது அருமை அண்ணா மணி அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட தெரியுமா, ஒரு மனுஷன் கண்ணை சிமிட்டானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன ஒரு மனுஷன் தலையாட்டினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு மனுஷன் ஜோடியை ஒழிக்கிற போது டிக்ளேர் பண்றானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். எத்தனை ரொம்ப டிக்ளேர் பண்ணி சிரிப்பு பூஜை பாரு. அருமை அருமை ரொம்ப சிறப்பு. ஓகே ப்ரோ, ஓகே அருமை அருமை. நாடகத்துக்கு வந்திருக்கு நடிக்கிறதுக்கு நான் நடிக்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு மணி கூட இருக்குது, ஒரு மணி கூட இருக்குது. அதனால சிறந்த முறையாக இந்த மகமாய நாடகத்திற்கு சிறந்த முறையில் நடிக்க வந்திருக்கும் நடிகர் பெயர் பின்வரும் மாறு. சிறந்த முறையாக தமிழகம் என்று வெற்றி மனசு பெற்று வரும் சிறந்த முறையில் வாழ்வீச்சு மன்னல், வசன புயல், சொற்போர் அரசு, சோகச்சுடர், இதிகாச சுடர் என்று சொல்லக்கூடிய பாசமிகு அருமை தம்பி MM முத்துகிருஷ்ணன் அவர்கள் யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை தம்பி MM முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக சிவனாகவும் உங்க மன்னால் சின்ன கருப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார். கலைவாணி தான் பெற்ற இருவில்லை கைகாண மனவாளினே கலைவாணி தான் பெற்ற இருவில்லை கைகாண மனவாளினே புகத்தோடு மனவாளை மனவல்ல கனகாதே கலைவாணி தான் பெற்ற இருவில்லை கைகாண மனவாளினே. கண்ணன் கற்றகி கதிக சொல்லுறகி நவரச நாயகி நடிப்பு சுடர் நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு சகோதரி இவருக்கு எப்படி அருமை சகோதரி திருச்சியை சேர்ந்த பாசமிகு அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவருக்கு வெளியிலே சிறந்த முறையாக சக்தியாகவும் உங்க முன்னால் மகமாய் அம்மாவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு சிறந்த முறையாக இவருக்கு வெளியே கோட்டை குணமாகவும் உங்க முன்னால் சிறந்த முறையில் இங்கு பெரிய கரப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகம் எங்கும் தனக்குத்தான நிகழ்வு வெற்றி சுற்றி வரும் அருமை தம்பி சிறந்த முறையாக வளையங்குளத்தை சேர்ந்த சிறந்த முறையில் எங்களது வளையங்குளம் அருமை தம்பி TS ஐயப்பன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக சந்தன கரப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். தென்னிசை தென்றல் தேவார இசை அரசு, ஆறுமணி கலை அரசு, ஆறுமணி சக்கரவர்த்தி அருமையனா சிறந்தவராக எங்கள் கோவில்பட்டி சங்க செயல் உறுப்பினரும் ஆகிய அருமையனா சிறந்தவர்கள் இவர் எப்படி 6 மணியம் அண்ட் 10 பாட் 6 மணியம் அண்ட் 10 பாட் நீ ஒட்டு வச்சே தங்க கூட ஊருக்கு நீ மகுடோ
இளையராஜா அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவருக்கு மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தபேலா அண்ட் கல்கி போடுறான் சும்மா நொறுக்கி போடுறான்
என்ன கடுப்பு வீட்டுல பொண்டாட்டி சண்டை போட்டு வந்துட்டேன். அந்த பொண்டாட்டி அடிக்க முடியாத கடவுள கட்டையை போட்டு காஞ்சதோல போட்டு இந்த வாங்குவாங்க. காஞ்சதோல இந்த பாடுபடுது. சரி இன்னும் பச்சைத்தோல் கிடைச்சு என்ன பாடுபடும். முறையாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை தம்பி இவர்களே ராஜ்குமார் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இங்கு அருமை தம்பி ராஜ்குமார் அவர்கள். என்னையா உன் பேரு ராஜ்குமார் தானே? அருமை தம்பி ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் ராஜ்குமார் அவர்கள் இவருக்கு வெளியிலே இங்கு சிறந்த முறையில் ராவ் ராவ்
ரொம்ப கவனிச்சு பார்த்துருக்கிறீங்க. இந்த அடியில அருமை அருமை, ரொம்ப சிறப்பு. ஏன்னா கொடுக்குற காசெல்லாம் பெருசு இல்லை, கைதட்டு தான் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். கண்டிப்பா. உண்மையான ஒரு வாசிப்பு உண்மையான. ஏன்னா நடிகர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருந்துடலாம். அப்படியா? ஆனா அந்த பக்கம் ரொம்ப பாவம், ரொம்ப பாவப்பட்டது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் வாசிக்கணும். ஆமா, ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு. நீங்க என்ன வாசிக்கிறீங்க? சரி, தாளைக்கார மாதிரி எப்படி சுழட்டி விட போறான் பாரு. அப்படியா? சுழட்டி விட்டு ஏறிய போறான் பாரு. விறுவிறுன்னு அருமை தம்பி ரஞ்சித் அவர்கள் விடிவரை தாளத்தை வாசித்துக் கொண்டிருப்பார். இன்னொரு வரைக்கும் மூச்சை போட்டு சும்மா கட்டமட்ட வந்தவனை வராடி போய் எனக்கான திட்டுக்கு கொடுக்குற போட்டேன். ஆமா, ஆனா வந்தேன் பாட்டு ஜப்பு வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு சப்பு காலையில ரவி நம்மளுக்கெல்லாம் ஜப்பு. அருமை, ரொம்ப சிறப்பு. மற்றும் நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் தெளிவாக உங்க முன்னால் ஒளி அமைத்துக் கொடுப்பது இரவு நிலா என்று சொல்லக்கூடிய பல வண்ணங்களிலும் பல நட்சத்திரம் ஒடுத்துக் கொடுப்பது ஒளிபொலி எங்களுக்கு மதிப்புதான். சவுண்ட் சர்வீஸ்